பாட்டி சொன்ன மெத்தடில் தான் வந்து நான் இங்கே வந்து வெண்டைக்காய் குழம்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருந்தேன். அந்த ஷார்ட் பேஸ் பண்ணி தான் நான் டீட்டெயில் வீடியோவை நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்க அப்படின்னா வெண்டைக்காவை பார்த்தா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. வெண்டைக்காயில் அவ்வளோ சத்து நிறைய இருக்குது. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 10 பீஸ் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு வந்து தான் நீங்கள் குக் பண்ணி காமிக்க. வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சலி ஆயில் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துகிட்டா போதும். அதே ஆயிலில் வந்து நீங்கள் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணனா பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் போட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பூண்டு மறக்காமல் போடுங்க. எல்லா குழம்புலையுமே நீங்கள் வந்து பூண்டு போட்டு வணக்கினீங்கன்னா செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த 2 தக்காளியும் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா வந்து குழஞ்சி வரணும் அப்படின்னா கல்லுப்பு போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு அதேமாதிரி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து மேஷ் ஆகிடும். கொஞ்சமாக தான் நான் வந்து புளி ஆட் பண்ணுறேன், நிறையெல்லாம் புளி ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். 2 பேருக்குனால 2 ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் வந்து போடுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து சின்ன ஸ்பூன் தான், ரொம்ப பெரிய ஸ்பூன் எல்லாமே ஒன்று கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பொடியுமே போட்டு அந்த இதில் வணக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காரத்தன்மை எல்லாமே போயிட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். 2 பேருக்கு அளவாக தான் வந்து தேங்காய் அரைச்சிருக்கேன். அந்த அரைச்ச தேங்காவை ஊற்றிட்டு அரைச்ச தேங்காவை ஊற்றினதுக்கப்புறம் புளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, புளியும் வந்து கரைச்சி ஊற்றிடுங்க. வெண்டைக்காயும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லிட்டை 2 to 5 மினிட்ஸில் வந்துட்டு நல்லா கொதிச்சு ஸ்மெல் இல்லாமல் போய் செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியானது தான். நம்ம குழம்பு வைக்கிறது எல்லாமே ரொம்ப டஃப்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த மிக்சியில் வந்து இந்த எல்லா பொடியுமே வந்து ஆட் பண்ணி வச்சுப்பாங்க. அது எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்ச உடனே அதை அப்படியே வந்து தூக்கி ஊற்றிடுவாங்க. அந்த தேங்காய் அந்த பொடி எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா மிக்சியில், அப்படியே வந்து எடுத்து ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லித்தூளோட காரம் வந்து போகாமல் அது அப்படியே வந்து இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஆல்ரைட், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video.